அனைவருக்கும் நமஸ்காரம். நீங்கள் சாமி கும்பிட்றீங்க, உங்கள் அப்பா சாமி கும்பிட்டாரு, உங்கள் தாத்தாவும் சாமி கும்பிட்டாரு, பாட்டனும் சாமி கும்பிட்டாரு. என்ன மாற்றம் நிகழ்ந்தது? அதை எடுத்து பார்க்கணுமா இல்லையா? என்ன மாற்றம் நிகழ்ந்தது? அப்போ வள்ளல் பெருமான் சொல்கிறார், நான் சிதம்பரத்தை சுற்றி திரிந்த காலமெல்லாம் வீணே, சிறுதெய்வ வழிபாடை கைவிடுங்கள், என்னை போல் லாபம் பெறுவீர்கள். பக்தி ஒரு போதை, அது ஒரு மயக்கம். வள்ளல் பெருமானுடைய ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம். இப்போ சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சித்த வேதத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதே பக்தி விஸ்வாசத்துடன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். புரிஞ்சுக்கிறோம், வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். பக்தியை விசுவாசத்தோடு பொருத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பக்தியை நீங்கள் விசுவாசமாக தான் பயன்படுத்தணும். விசுவாசம்ன்ற வார்த்தைக்கு மற்றொரு அர்த்தம்தான் பக்தி. ஆனால் நீங்கள் செலுத்துகிற பக்தியால் எந்த உயர்வும் உங்களுக்கு ஏற்பட போகிறதில்லை. அது ரொம்ப தெளிவாகவே நம்ம லைஃப்பில் அனுபவிச்சிட்டோம். ஆக முதல்ல கும்பிடுறதை நிறுத்துங்க. இந்த பத்தியை பொறுத்திக்கிட்டு சூடத்தை பொறுத்திக்கிட்டு வேள்வி யாகம் பண்ணிக்கிட்டு சுற்றி திரிகிறத நிறுத்துங்க. அது உங்களுக்கு ஒரு திருப்தியை தரலாம், ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஜீவ லாபத்தை ஏற்படுத்தாது. அந்த ஜீவ லாபத்தை ஏற்படுத்தணும்னா அதுக்கு ஒரே மார்க்கம், ஒரே வழி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஏற்படுத்தி இருக்கிறார். சித்த வேதத்தை படிங்க, சித்த வித்தையை எடுத்து பயிற்சி பண்ணுங்க. நீங்கள் ஜீவ லாபம் பெறலாம். மனதாலும் வாக்காலும் சொல்லாலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை சாபங்களும் உடனடியாக விமோச்சனத்தை பெறக்கூடியதை கண்கூடாக பார்க்கலாம்.